தேர்தலை கண்காணிக்க 122 பொது பார்வையாளர்கள் நாளை மறுநாள் தமிழகம் வர இருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். பணப்பதுக்கல் விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த லக்கானி, தமிழகத்தில் தேர்தல் செலவினங்களுக்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தல் பணிகளை கண்காணிக்க பொது பார்வையாளர்கள் 122 பேர் நாளை மறுநாள் தமிழகம் வர இருப்பதாகவும் அவர் கூறினார். பணம் பதுக்கல் குறித்து தகவல் வந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லக்கானி உறுதியளித்தார். பணம் பதுக்கல் விவகாரத்தில் பல்வேறு துறைகள் இணைந்து சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பணப்பட்டுவாடா தொடர்பாக SMS மூலம் புகார் அளிக்கலாம் என்ற தலைமை தேர்தல் அதிகாரி 1950 என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். தமிழகத்தில் உள்ள துறைமுகங்கள், விமான நிலையங்களில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாக்காளர் பட்டியலில் இருந்து 8 லட்சம் பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் லக்கானி தெரிவித்தார். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அது கம்ப்ளைண்ட் யார் கொடுத்திருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு SMS ஃபிளைங் ஸ்குவாட் போயிருது. ஃபிளைங் ஸ்குவாட் உடனுக்குடன் அந்த சைட்டுக்கு போயிட்டு அதை உள்ள போறபடி வெளியே போறபடி அதை கண்காணிக்கணும். ஃபிளைங் ஸ்குவாட் அது சைட் போறதுக்கு அப்புறம் வருமான வரித்துறைக்கு தகவல் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கிறாங்க. அதுல உண்மை இருந்தா அவங்க ஹவுஸ் சர்ச் பண்றாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நிறைய ஹவுஸ் சர்ச் பண்ணிருக்கோம். வருமான துறையில பண்ணிருக்காங்க.